வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ள நிலையில் நாகப்பட்டினத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளில் முடங்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். கனமழை காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கின்றனர். அங்கு என்ன நிலவரம்? விவரங்கள். சுபா, வணக்கம். வங்கக்கடலில் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாகை மாவட்டத்தில் தற்போது அதி கனமழை தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. காலையிலிருந்தே லேசான மழை இருந்தாலும் கூட அவ்வப்போது பரவலாக கனமழை பெய்து வந்தது. ஆனால் கடந்த ஒரு அரை மணி நேரமாக அதி கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. நாம் தற்போது நகர்பகுதியினுடைய ஒரு முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீதியில இருக்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய வீடுகளில் பொதுமக்கள் முடங்கி போயிருப்பதை பார்க்க முடிகின்றது. வெளியில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி போயிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் கூட தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பார்க்க முடியாமல் அவர்கள் அவதிப்படுவதாகவும் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து 2-3 நாட்களுக்கு மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சாலைகளில், அதாவது பிரதான சாலைகள் இல்லாமல் வீதிகளில், கிராமங்கள் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சாலைகளில் கூட கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இன்னும் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் இந்த தண்ணீரினுடைய அளவு இன்னும் அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து அதிகனமழை பெய்து வருகின்றது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் நாம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே தொடர்ந்து நீரினுடைய மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் இங்கே பார்க்க முடிகின்றது. பொதுமக்கள் பொறுத்தவரையிலே இந்த பகுதியில் தொடர்ந்து வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கிறார்கள். தங்களுடைய அந்த அத்தியாவசிய தேவைகள், அதாவது அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட தேவைகளுக்காக காலையிலேயே அவர்கள் சென்று வாங்கி கொண்டு வந்து வைத்து விட்டதாக குறிப்பிடுகிறார்கள். என்றால் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மழை இருக்கும் என செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளில் வந்த வண்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். வெளியில் எந்தவிதமான தேவைகளுக்காகவும் அவர்கள் செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கும் கூட இந்த இடத்தில் விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களும் வீடுகளுக்குள்ளே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ச்சியாக நேரம் செல்ல செல்ல அதிக சப்தத்தோடு மழை பெய்வதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட இந்த மழை பரவலான மழை, கனமழை என்பதை தாண்டி அதி கனமழையாக மாறி வருகின்றது. நாம் இந்த 2 மணிக்கே கிட்டத்தட்ட ஒரு மாலை 4-5 மணி போல இருள் சூழ ஆரம்பிக்க தொடங்கி இருக்கின்றது. வெயில் முற்றிலுமாக நின்று தற்போது மழை அதி கனமழையாக கொட்டி தீர்க்க தொடங்கி இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி ராஜேஷ்.